இந்த மலையக தமிழர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு கண்காணிகள் எனப்படுகின்ற புரோக்கர்கள், இடைத்தரகர்கள், ஒவ்வொரு பகுதியிலையும் கண்காணிகள்னு அவங்களுக்கு பேர். அவங்க தான் ஒவ்வொரு கிராமங்களில் போய் இலங்கைக்கு போனால் அப்படி நல்லா வசதி வாய்ப்பு இருக்கும், நல்லா வாழலாம், நல்ல சொகுசாக இருக்கலாம்னு சொல்லி ஆசை காட்டி இங்கே இருக்கிற சாதி கொடுமை வறுமையின் காரணமாக கஷ்டப்பட்டு இருக்கிற மக்களை கொண்டு போனாங்க. அவங்க அவங்கவுங்க ஊரில் இருந்து கால்நடையாகவே கொண்டு செல்லப்பட்டாங்க. இந்த பயணமே ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு அவலம். அதில் பல லட்சம் பேர் இறந்தாங்க, பயணத்தில் இறந்தாங்க. காடுகளை நடந்து செல்லும் போது உணவு இல்லாமல், மருந்து இல்லாமல், நோய்வாய்ப்பட்டவங்க அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க அப்படியே கடந்து சாக வேண்டியதான். இது அது மாதிரி அந்த தோட்டங்களுக்கு கொண்டு போகப்பட்ட பிறகு மிகப்பெரிய கொடுமைகளை அவங்க அனுபவிச்சாங்க. இதெல்லாம் ஒரு சில இந்த செய்திகளாக உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கலாம். பிறகு 1893 இந்த கோப்பி வந்து ஒரு நோயால முழுக்க அழிஞ்சிருது. ஹெமிலியா வெஸ்ட்ராகிஸ் அப்படிங்கிற ஒரு நோயால அழிஞ்சு போயிருது. பிறகு 1893 தேயிலையை அறிமுகப்படுத்துறாங்க. பிறகு தேயிலை அறிமுகப்படுத்தி அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. பிறகு ஒரு கட்டத்தில் ரப்பர் அறிமுகப்படுத்துறாங்க, அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இந்த தோட்ட தொழிலாளர்கள் அங்க ஆங்கிலேயருக்கு தோட்டங்களில் கொண்டு போகப்பட்டவங்க கிட்டத்தட்ட அடிமைகள் மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க குடியிருக்கிறதுக்கான, நான் அதில் தான் பிறந்தேன், நான் அதில் தான் வாழ்ந்தேன், லயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் இலங்கை தோட்ட தொழிலாளர்கள். லயம் அப்படிங்கிறது வரிசையா தகரம் போட்டு கட்டப்பட்டிருக்கும், நடுவில் ஒரு சுவர் இருக்கும், இந்த பக்கம் ஒரு 10, 20, 5 அறை இருக்கும், அந்த பக்கம் இருக்கும். இந்த ஒவ்வொரு அறையும் ஒரு குடும்பத்துக்கு. அது மின்சார வசதி, கழிப்பறை வசதி எதுவுமே கிடையாது. அதான் அதுக்கு லைன் பேர். லைன் வரிசைங்கிற அடிப்படையில் இந்த லைன் இன்னைக்கு வரைக்கும் அந்த லைன் வந்து மலையகத்தில் இருக்கு. 200 ஆண்டுகளாக இன்னும் இருக்கு. அந்த லைன் வீடுகளில் தான், அந்த லைன் குதிரைகளை ஆடு மாடுகளை அடைத்து வைப்பது போன்ற அந்த லைன்களில் தான் அந்த லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. மருத்துவ வசதி கிடையாது, கல்வி கிடையாது. அதான் அந்த கட்டுரையில் நான் சொல்லியிருக்கேன். எப்படி மருத்துவ வசதிங்கிறது இப்போதான் ஒரு 6 மாதத்துக்கு முன்பு 2019 தான் இலங்கையினுடைய தோட்டங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சுகாதார நிலையங்களை இலங்கை அரசாங்கத்தோடு தேசிய சுகாதாரத்துறையோட இணைச்சாங்க. அப்படி இணைக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அந்த மலையகத்திலிருந்து ஒருத்தர் எம்பியா வந்தார். அவர் எம்பியா வந்து ஒரு இளைஞர், அவருக்கு அந்த சுகாதார சார்ந்த ஒரு குழுவில் தலைவராக போட்டாங்க, பாராளுமன்ற குழுவில். அந்த பதவியை பயன்படுத்தி அவர் செய்தார். அது மாதிரி தான் பள்ளிகளும். 10ஆம் வகுப்பு நான் என்னுடைய தோட்டத்தில், நான் இருந்த தோட்டத்தில் நான் தான் முதல் 10ஆம் வகுப்பு படித்தேன். இன்னைக்கும் அங்கே வந்து பட்டப்படிப்பு என்பது இன்னும் மலையகத்தில் ஒரு அதிசயமான விஷயமா இருக்கு.